மோர் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பொடியை தயார் பண்ணி வச்சிட்டோம்னா 5 நிமிஷத்தில் மோர் குழம்பு பண்ணிடலாம். அந்த பொடி தயார் பண்ணுறதுக்கு என்னுடைய முறையில் சொல்கிறேன். எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு பெருங்காயம், கடலைப்பருப்பு நல்லா வறுத்தாச்சு எடுத்து வச்சுக்கோ. தனியா இது நல்லா சிவக்க வறுக்கணும். துவரம்பருப்பு, சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போதும், ஒரு 6 பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாத்தையும் வறுக்கணும். அரை முடி தேங்காயை துருவி அதையும் நல்லா வறுத்து பொடி பண்ணணும். 1 ஸ்பூன் உப்பு சுவைக்காகவும் கொஞ்ச நாள் வச்சுருந்தா நல்லா இருக்கிறதுக்காகவும் சேர்க்கணும். பச்சரிசி சில பேர் சேர்க்க மாட்டாங்க. குழம்பு கொஞ்சம் கெட்டியாக வரணும் அப்படின்னா இதை தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், அவங்கவுங்க விருப்பம்தான். அரைச்ச பொருட்கள்லாம் கொஞ்சம் 1 ஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்து சன்னமாக அரைச்சி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிட்டோம்னா எப்போ வேணாலும் சட்டுன்னு செய்யலாம் மோர் குழம்பு அல்லது தயிர் குழம்பு.